ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேரில் நம்மளுடைய தலையிலலாம் இடி இறக்கியிருக்குதாங்க சொல்ல முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய இலக்கியா சோகமாக இருக்கிறத பார்த்து நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா, இலக்கியா நீ எதுக்கு கவலைப்படாத, கார்த்திகையும் பிரியாவுக்கு எப்போவுமே கல்யாணம் நடக்காது அப்படின்றாங்க. அது எப்படியே நடக்காது போகும். அவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வெளியில சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அத்தையும் பிரியா மேல ஒரு உயிரை வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள மருமகளை வந்துட்டு நீங்க என்னடான்ட்டு இப்போ ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நீங்களுமே ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க உங்க தம்பிக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும், அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணி சீக்கிரம் வச்சுடு அப்படின்ற மாதிரி இப்போ என்ன இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இலக்கியா இது எல்லாமே என்னுடைய பிளானு. பிரியா வேறு யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவ தான். அவகிட்ட நான் நேரில் பார்த்து பேசினப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய தம்பியை கார்த்திக்கு கூட நீ கொஞ்சம் நடிக்கணும், அவனை லவ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு முன்னாடியே கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் அந்த அஞ்சலியை பற்றின உண்மை எல்லாமே நான் சொல்லிட்டேன். கார்த்தி இந்த அஞ்சலி ஏமாற்றிட்டு போனதுனால குடிச்சிக்கிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அவன் விஷம் கூட்டு சாகர நிலைமைகளாக போயிட்டான். இதை பார்த்து ஜானி கவலைப்பட்டது எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டு, அதனால் இப்போ பிரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஒத்துக்கிட்டா. நான் சொல்லி தான் நம்ம போகிற வழியில் காருக்கு அட்டம் வந்தால் அதே மாதிரி நீ இருக்க வேண்டிய அந்த டீச்சர் பொசிஷன் நான் தான் அவளை டீச்சராக அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாக்குக்கு மேலே சாக்காக நம்முடைய இலக்கியாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க நம்மளுடைய கௌதம் சார். நான் அந்த டைமில் தான் கார்த்தி அந்த பொண்ணை பார்த்து அந்த ஸ்கூல் பையனை காப்பாற்ற போய் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு. கார்த்தி இப்போ பார்த்தியா குடிக்கிறதுல வீட்டுக்கு யாருக்கும் அவனை பற்றி கவலை இல்லை. அதனால தான் நான் அந்த பொண்ணை இப்படி நடிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக அந்த அஞ்சலியை திருத்துறதுக்கு சரியான வழி என்னன்னா, நம்ம கார்த்திக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணும்னு தெரிஞ்சாலே பிரச்சனை பண்ணுவான். அதெல்லாம் தாண்டி அவளை கோர்ட்டில் நிப்பாட்டி அந்த இடத்துல அவள் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு திருந்தி கார்த்தியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி டைமில் நம்ம உண்மையை ஒடிச்சு அந்த இடத்துல சொன்னால் கண்டிப்பாக கார்த்தி புரிஞ்சுக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நம்மளுடைய பிரியாவுக்கும் நம்மளுடைய கார்த்திக்கும் போயிட்டு இருக்கிற பாண்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. நம்மளுடைய கௌதம் சார் என்னதான் நடிக்க பிரியா கூப்பிட்டு வந்தாலும் அவர் கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சலியோட தூக்கி போட்டு நம்மளுடைய பிரியாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.